In this class, we are going to learn about transmission of heat by convection and radiation. நமக்கு ரேடியேஷன் மெத்தட்ல தான் வந்து நீட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. கன்வெக்ஷன் மெத்தட் ஆர்டினரி கான்செப்ட் தான். அது கன்வெக்ஷன் ஒரு 2 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து ரேடியேஷன் கான்செப்ட் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்போ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் பை கன்வெக்ஷன். transferring heat, transmission of heat by convection method, by convection. இப்போ இது என்ன பண்ணலாம்னா ஜெனரலா ஒரு லிக்விட் எடுத்துக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இது ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இது கண்டெய்னர் எடுத்துட்டு இந்த கண்டெய்னர்ல லிக்விட் எடுக்கிறேன் நான். இப்போ ஹீட் வந்து நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்கேன். இங்க லிக்விட் வந்து எடுத்திருக்கோம். இங்க லிக்விட் லேயரா இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. லேயரா இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் எப்பவுமே லிக்விட் வந்து நம்ம எடுத்தோம்னா ஹையர் டென்சிட்டி லிக்விட் பாட்டம்ல இருக்கும், லோயர் டென்சிட்டி லிக்விட் டாப்ல இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹீட் வந்து கொடுக்குறோம். நம்ம ஹீட் வந்து கொடுத்துருக்கோம். ஹீட்டு கொடுத்தா வந்து என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் இந்த லோயர் லெவல்ல இருக்கிற லிக்விட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணுமா, இல்லைன்னா அப்பர் லெவல்ல இருக்கிறது அப்சர்வ் பண்ணுமா? பாட்டம்ல இருக்கிற லிக்விட் லேயர் தான் ஹீட் அப்சர்வ் பண்ணும். அப்போ பாட்டம்ல இருக்கிற லிக்விட் லேயர் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த லேயர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா வால்யூம் கூடும், ஸோ டென்சிட்டி குறைஞ்சிரும். அப்போ டென்சிட்டி குறையிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த லோயர் டென்சிட்டி லிக்விட் வந்து என்ன ஆகணும்னா வந்து மேலே போயிடணும். அதனால இந்த லிக்விட் லேயர் இப்படி மேலே போயிடும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? இந்த லிக்விட் லேயர் வந்து என்ன ஆயிருதுன்னா டாப் சர்ஃபேஸ் போயிடும். அப்படி போயிருது லிக்விட் லேயர். அடுத்து வந்து இப்போ இந்த லேயர் இப்படி போயிருச்சுன்னா அதுக்கு அடுத்த லேயர் வருது. இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு, ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு மேலே போயிருச்சு. அடுத்து செகண்ட் லேயர் இங்கே வருது. செகண்ட் லேயர் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால வால்யூம் கூடனா டென்சிட்டி குறையிறதுனால அந்த லேயர் இப்படி போயிடும். அப்போ ஒவ்வொரு லேயரா ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படி இருக்கு. இங்க வந்து என்ன இருக்குன்னா மெட்டீரியல் மீடியம் ரிக்வைர்ட். இந்த கன்வெக்ஷன் மெத்தட்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்றது மெட்டீரியல் மீடியம் ரிக்வைர்ட். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இங்க ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே இங்க போயிருக்கு. அப்படின்னா தேர் இஸ் பாடிலி மோஷன் இருக்கு. அப்படின்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து கன்வெக்ஷன் மெத்தட்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மெட்டீரியல் மீடியம் இஸ் ரிக்வைர்ட் அண்ட் பாடிலி மோஷன் இஸ் தேர். ஆனா கண்டக்ஷன் மெத்தட்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி சொல்லுங்க? அங்க வந்து கண்டக்ஷன் மெத்தட்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து மெட்டீரியல் மீடியம் இஸ் ரிக்வைர்ட் பட் தேர் இஸ் நோ பாடிலி மோஷன். கன்வெக்ஷன் மெத்தட்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பாடிலி மோஷன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் இருக்கு, ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் இருக்கு. நேச்சுரல் கன்வெக்ஷன் எப்பவுமே வந்து எப்படியா இருக்குன்னா நீங்க என்னன்னா அதாவது ஹையர் டென்சிட்டி வந்து கீழே வரும், லோயர் டென்சிட்டி மேலே போகும். இதுக்கு பேர் தான் நேச்சுரல் கன்வெக்ஷன் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் மேலே வச்சிருப்போம், கீழே வந்து டோர்ஸ் இருக்கும். அப்போ ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வென்டிலேட்டர்ஸ் வந்து மேலே டாப்ல இருக்கும், கரெக்டுங்களா? பாட்டம்ல வந்து இங்கே டோர் வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம விடுற ஹேர் எல்லாமே வந்து ஹாட் ஏரா இருக்கும். ஹாட் ஏர் வந்து லோ டென்சிட்டியா இருக்கும். அந்த லோ டென்சிட்டி அப்படியே மேலே போகும்போது இந்த வென்டிலேட்டர் வெளியே போயிடும். கோல்டு ஏர் எல்லாம் வந்து வெளியில இருக்கிற கோல்டு ஏர் எல்லாம் டோர் வழியில நம்ம வீட்டுக்கு உள்ள வந்துடும். ஸோ இது கன்வெக்ஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ கன்வெக்ஷன் மெத்தட்ல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா அடுத்த ரேடியேஷன் மெத்தடுக்கு போயிடுறேன். இப்போ வந்து பாருங்க கன்வெக்ஷன் மெத்தட்ல ஒரு கொஸ்டின் கேட்போம். நான் வந்து ஒரு க்ளோஸ்டு டியூப் எடுத்திருக்கேன்ப்பா. இது வந்து ஒரு க்ளோஸ்டு டியூப். இப்போ இது வந்து க்ளோஸ்டு டியூப்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதுல வந்து வாட்டர் ஃபில் பண்றேன்னா இதுல வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்படி வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்படி வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஹீட் எனர்ஜி இந்த எண்டு ஏல கொடுக்குறேன். இது எண்டு ஏன்னு எடுத்துங்க. ABCD இப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க ஹீட் வந்து கொடுக்குறேன் நான். அப்போ ஹீட் கொடுத்தா இங்க லிக்விட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா? இப்போ இந்த லிக்விட் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? ABCD இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா, இல்லைன்னா ADCB வழியில மூவ் ஆகுமா? ABCD வழியா மூவ் ஆச்சுன்னா லிக்விட் வந்து எண்ட் ஏல இருந்து லிக்விட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ABCD இந்த பாத்துல மூவ் ஆச்சுன்னா கிளாக் வைஸ்னு வரும். இதே வந்து லிக்விட் வந்து ADCB இப்படி மூவ் ஆச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்னு வரும். எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்னு சொல்லுங்கப்பா. அப்போ வந்து ஒரு க்ளோஸ் டியூப் எடுத்திருக்கோம். ஹீட் வந்து இந்த டியூப் வந்து இங்கே காமிச்சிருக்கோம். எங்களுக்கு வாட்டர் வந்து இப்படி இதில் ஃபில் பண்ணியிருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே எண்டு ஏல வந்து ஹீட்டை கொடுக்குறோம். நம்ம ஹீட்டை கொடுக்கறதுனால இந்த லிக்விட் வந்து எண்டு ஏல ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா? அப்சர்வ் பண்ணிட்டு எந்த பாத்தில் போகும்?
இப்போ வந்து ஏல அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னா ஹீட் வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால டென்சிட்டி வந்து என்ன ஆகும், குறைஞ்சிரும். டென்சிட்டி கம்மியா இருக்கிற லிக்விட் மேலே போகணும், அப்போ வந்து இது மேலே போகும் லிக்விட். அப்போ இங்க இருக்கிற லிக்விட் இப்படி வந்திருக்கும். சரிங்களா? அப்படின்னா வந்து கிளாக் வைஸ்ன்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, கன்வெக்ஷன் மெத்தட்ல அந்த அளவுக்கு கான்செப்ட்ஸ் இல்லை, கம்மியாக தான் இருக்கு. நம்ம இப்போ வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் பை ரேடியேஷன் போயிடும். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட், transfer of heat by radiation method, by radiation. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஹீட் வந்து கண்டக்ஷன் மெத்தட்லயும் கன்வெக்ஷன் மெத்தட்லயும் பார்த்தோம். அதுக்கு மெட்டீரியல் மீடியம் இஸ் ரிக்வயர்ட். ரேடியேஷன் மெத்தட்ல மெட்டீரியல் மீடியம் இஸ் நாட் ரிக்வயர்ட். இப்போ ஒரு இது ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ வந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இது ஆப்ஜெக்ட் ஏ, இது ஆப்ஜெக்ட் பின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரேடியேஷன் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆல் பாடி, எல்லா பாடியும் அட் ஆல் டெம்பரேச்சர் ரேடியேட் ஹீட் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இப்போ நீங்களா இருந்தாலும் சரி, பெஞ்சு, வீடு, எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரிப்பா, ஆல் த பாடிஸ் அட் ஆல் டெம்பரேச்சர்ஸ் ரேடியேட் ஹீட் எனர்ஜி அப்படின்னு வரும். இப்போ இந்த பாடி ஏக்கு வந்து டெம்பரேச்சர் T1 வச்சுங்க, பாடி பிக்கு டெம்பரேச்சர் T2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாடி ஏ வந்து ஹீட் எனர்ஜியை ரேடியேட் பண்ணியிருக்கும், ரேடியேட் பண்ணும். பாடி பியும் ஹீட் எனர்ஜியை ரேடியேட் பண்ணுது, இப்படி ரேடியேட் பண்ணும் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல எந்த ரீஜன்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராரெட் ரீஜன்ல இருக்கும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இன்ஃப்ராரெட் ரீஜன்ல இருக்கும். அப்போ வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் பண்ணும்போது இது ஹீட் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல தானே மூவ் ஆகுது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா மூவ் ஆச்சுன்னா இஎம் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்ன ஸ்பீட்ல போகும் பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஸ்பீட் ஆஃப் லைட்ல போகும். ஆல் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வேக்யூம்ல வந்து 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்ல போகும். அப்படின்னா இங்க ஹீட் வந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடி வந்து ரேடியேஷன் மெத்தட்ல ஃபாஸ்டஸ்ட் மெத்தட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படின்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இந்த 3 மெத்தட்ஸ்ல எந்த மெத்தட்ல ஹீட்டை வந்து ஃபாஸ்டஸ்ட் மோட்ல நம்ம ரேடியேட் பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா ரேடியேஷன் மெத்தட்ல தான் ஹீட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃபாஸ்டஸ்ட் மோட் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ ஏபி இருக்குன்னா ஏ வந்து எமிட், இப்போ எல்லாம் இந்த இங்க வந்து ரேடியேஷன் மெத்தட்ல என்ன ஆகும்னா வந்து ஆல் பாடிஸ் அட் ஆல் டெம்பரேச்சர் ரேடியேட் எனர்ஜின்னு சொல்லிடுறோம். அது டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஹையர் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற பாடி என்ன பண்ணணும்னா அதிகமா ஹீட் எனர்ஜியை ரேடியேட் பண்ணும். டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற பாடி ஹீட் எனர்ஜி கம்மியா ரேடியேட் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து சன் இருக்கு, நம்ம எர்த்தும் இருக்கு. சன்னும் ஹீட்டை ரேடியேட் பண்ணும், எர்த்தும் ஹீட் ரேடியேட் பண்ணுது. சன் ரேடியேட் பண்ற ஹீட் வந்து எர்த் அப்சர்வ் பண்ணிக்கும், எர்த் ரேடியேட் பண்ற ஹீட்டை சன் அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு வச்சுங்க. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் இப்படி எடுத்திருக்கேன். இப்போ T1 கிரேட்டர் than T2 எடுத்தோம்னா T1 இந்த பாடி வந்து பாடி ஏ டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு பாடி பியை விட அப்படின்னு எடுத்தோம்னா பாடி ஏ வந்து அதிகமா ஹீட் ரேடியேட் பண்ணும் பாடி பியை விட. அப்போ வந்து பாடி ஏ வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஹீட் வந்து கம்மியா அப்சர்வ் பண்ணும், பாடி பி வந்து அதிகமா ஹீட் அப்சர்வ் பண்ணும். ரிசல்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா T1 வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் பாடிக்கு வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு இருக்கும், செகண்ட் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு டைம் வரும்போது இந்த T1 T2 ஈக்குவலா வரும்போது என்ன ஆயிரும்னா வந்து ரெண்டு பாடியுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேட் பண்ண ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஆனா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இந்த தேரி பேர் தான் ப்ரீவோஸ்ட் தேரி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ப்ரீவோஸ்ட் தேரி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச். அப்போ அக்கார்டிங் டு ப்ரீவியஸ் தியரி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்றோம்னா ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் தான் ஹீட் போடும் கிடையாது, லோயர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர் போகுது. ஆனா நெட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் அப்படின்னு வருது எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ ரேடியேஷன் மெத்தட்ல ஹீட்டை டிரான்ஸ்மிட் பண்றோம்னா இது ஹீட் எனர்ஜி ரேடியேஷன் மெத்தட்ல பண்ணும்போது எந்த ஃபார்ம்ல போகுதுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அந்த மெத்தட்ல போகுது. அப்போ லைட் வேவ் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குமோ அது எல்லாமே இந்த ஹீட் ரேடியேஷனுக்கும் இருக்கும், எக்ஸப்ட் விசிபிலிட்டி மட்டும். இது வந்து ஹீட் ரேடியேஷன் வந்து will not cause sensation of vision. இதுக்கு it will cause sensation of hotness or coldness அப்படின்னு வரும். மற்றபடி எல்லாம் இது எப்படி நமக்கு லைட் வந்து undergoes ரிஃப்ராக்ஷன் வருது, அதே மாதிரி இந்த ஹீட் ரேடியேஷன் undergoes ரிஃப்ராக்ஷன் போட்டோகிராஃபிக் லைட்டை எஃபெக்ட் பண்ணும், எல்லாமே ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன், அடுத்து வந்து எமிஷன், நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்,
நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் ரேடியேஷன். இப்போ ஜென்ரலா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இன்சிடென்ட் ஹீட் ரேடியேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ ரேடியேஷன்ஸ் ஹீட்டை வந்து இன்சிடென்ட் பண்றோம்னு வச்சுங்க. ஹீட்டை இன்சிடென்ட் பண்ணா டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப், அதாவது ஷேப் கிடையாது, சர்ஃபேஸ் நேச்சர் ஆஃப் தி பாடி, அதாவது சர்ஃபேஸ் நேச்சர். அண்டு உங்களுக்கு தெரியும் பிளாக் அண்ட் ரஃப் சர்ஃபேஸா இருந்தால் அப்சர்வ் பண்ணிக்கிறது அதிகமாக இருக்கும். இதே ஸ்மூத் அண்ட் பாலிஷ்டு சர்ஃபேஸா இருந்தால் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து ஒரு பாடி வந்து என்ன பண்ணலாம்னா ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதாவது ஹீட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகுது இல்லைங்களா, இது இன்சிடென்ட் ஆகுது. இதில் வந்து கொஞ்சம் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹீட் எனர்ஜி எமிட் பண்ணிடலாம், எமிட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹீட்டை வந்து அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம், கொஞ்சம் ஹீட்டை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடலாம். அப்போ வந்து ஒரு பாடி மேல வந்து ஹீட் எனர்ஜி வந்து இன்சிடென்ட் ஆகும்போது பாடி வந்து பார்ட் ஆஃப் தி ஹீட் இன்சிடென்ட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும், பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எமிட் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணி தான் எமிட் பண்ண போகுது. அதனால இன்சிடென்ட் எனர்ஜி வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும், கொஞ்சம் டிரான்ஸ்மிட் பண்ணிடுது, கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்குதுன்னு வச்சுங்க. அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் எமிட் பண்ண போகுது, அப்படிதானே? அப்போ இன்சிடென்ட்டுக்கும் எமிஷனுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம வச்சுப்போம். பாடி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணதுல இருந்து ஹீட் எமிட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இன்சிடென்ட் ஹீட் எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த இன்சிடென்ட் ஹீட் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குது, பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்குது, பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ணிக்குது. இந்த டிரான்ஸ்மிட் உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் பாலிஷ்டு சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா பாடி வந்து உங்களுக்கு தெரியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அது பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டர். ஸ்மூத் அண்ட் பாலிஷ்டு பாடி வந்து பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டர்னா நிறைய ஒரு 90% மேல 99% கிட்டத்தட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி கொஞ்சமா டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ரஃப் சர்ஃபேஸ் அண்ட் பிளாக்கா இருந்துச்சுன்னா அது நிறைய ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், புரியுதுங்களா? இதே மொத்த இன்சிடென்ட் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா பிளாக் பாடின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணா நெய்தர் அப்சர்வ்ஸ் நார் ரிஃப்ளெக்ட்ஸ் டிரான்ஸ்மிட்ஸ் allows the heat radiation to pass through them அப்படின்னு இருக்கும். வேற என்ன நமக்கு பாருங்க, சன்ல இருந்து நமக்கு ஹீட் எனர்ஜி எர்த்துக்கு வருது இல்லைங்களா, அப்படி வரும்போது இங்க சன்ல இருந்து எர்த்துக்கு வரும்போது இங்க அட்மாஸ்பியர் இருக்கும் இல்லைங்களா, எர்த்துக்கு அட்மாஸ்பியர் இருக்கு. இந்த அட்மாஸ்பியர் வந்து என்ன பண்ணுது சொல்லுங்க, உங்களுக்கு ஹீட் ரேடியேஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. சன்ல இருந்து வர ஹீட் ரேடியேஷனை டிரான்ஸ்மிட் பண்றதுனால தான் நமக்கு என்ன எர்த் ரிசீவ் பண்ணிக்குது. அதே மாதிரி நீங்க சின்ன வயசுல வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து ஹீட் ரேடியேஷன்ஸ் முன்னாடி, அதாவது சன்லைட்டுக்கு முன்னாடி இப்படி வைக்கும்போது இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல இந்த ஹீட் ரேடியேஷன்ஸ் இப்படி வந்திருக்கும். இந்த ஹீட் ரேடியேஷன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆயிருக்கும், இப்படி கன்வெர்ஜ் ஆயிருக்கும். அப்ப எந்த பிளேஸ் மேல நம்ம கன்வெர்ஜ் பண்றோமோ ஹீட் ரேடியேஷன்ஸ் வந்து அந்த பாயிண்ட் வந்து ஹீட் பண்ணியிருக்கும். ஆனா இந்த லென்ஸை வந்து ஹீட் பண்ணாது. அப்ப இந்த லென்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கல. ஒருவேளை இந்த லென்ஸ் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணியிருந்தா இது வந்து ஹீட்டா இருந்திருக்கும், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். நம்ம வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு சன்லைட்டு முன்னாடி வச்சிருந்தோம்னா ஒரு பேப்பர் அந்த மாதிரி வச்சு பார்த்துருப்போம் இல்லையா, லைட் எல்லாம் அப்படியே ஃபோக்கஸ் ஆகி இந்த பேப்பர் வந்து அப்படியே எரிஞ்சிருக்கும். அப்போ இந்த லென்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா எலோஸ் ஹீட் ரேடியேஷன் டு டிரான்ஸ்மிட் த்ரூ தெம் அப்படின்னு வருது. அப்ப டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த ஹீட் ரேடியேஷன் த்ரூ விச் தி மீடியம் விச் இட் பாசஸ், அந்த மீடியம் வந்து ஹீட் பண்ணாது, ஹீட் பண்றது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது வரைக்கும் இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், அப்சார்ப்ஷன் பார்க்க போறோம். அப்சார்ப்ஷன் ஹீட் வந்து பாடி வந்து அப்சர்வ் பண்ணணும்னா அது எப்படி இருக்கணும், ரஃப் சர்ஃபேஸா இருக்கணும், பிளாக்கா இருக்கணும். தி ப்ராசஸ் ஆஃப் அப்சார்பிங் தி இன்சிடென்ட் ரேடியேஷன் பை தி சர்ஃபேஸ் ஆஃப் ஏ பாடி இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன். அதாவது பாடி வந்து சர்ஃபேஸ் பண்ணிக்கிறது, அப்சர்வ் பண்ணிக்கிறது ப்ராசஸ் தான் நம்ம அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்ன்றோம். இந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பாடி வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும், டெம்பரேச்சர், இது பாடியுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு பாடி இருக்கு, அந்த பாடிக்கு அப்சார்ப்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை டிஃபைன் பண்ண போறோம். அந்த பிசிக்கல் குவான்டிட்டி தான் என்ன பாத்தீங்கன்னா அப்சார்ப்டிவ் பவர். என்ன சொல்லுங்க, அப்சார்ப்டிவ் பவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த அப்சார்ப்டிவ் பவர் டினோட்டட் பை சிம்பிள் ஏ. அப்சார்ப்டிவ் பவர் வந்து டினோட்டட் பை சிம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்சார்ப்டிவ் பவர் இஸ் டிஃபைன்ட் as, அப்சார்ப்டிவ் பவர் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, இப்போ ஹீட் எனர்ஜி இன்சிடென்ட் ஆகுது இல்லைங்களா, இது இன்சிடென்ட் ஹீட் எனர்ஜி. ஓகே, இன்சிடென்ட் ஹீட் எனர்ஜி QI ன்னு எடுத்துக்கலாம்.
ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணது QAன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து மொத்த ஹீட் எனர்ஜி இன்சிடென்ட் ஹீட் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பர்ஃபெக்ட்லி அப்சர்வர் நான் அப்படியே அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ அப்சர்வ்டிவ் பவர் ஏ எப்படி டிஃபைன் பண்றோம் பாத்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜி எனர்ஜி அப்சர்வ்டு பை எனர்ஜி இன்சிடென்ட் அதாவது எனர்ஜி அப்சர்வ்டு இன் பர்டிகுலர் டைம் டிவைட் பை எனர்ஜி இன்சிடென்ட் இன் சேம் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து அப்சர்வ்டிவ் பவர். அப்போ ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பை ஹீட் எனர்ஜி இன்சிடென்ட் இஸ் நோன் அஸ் அப்சர்வ்டிவ் பவர். இதுக்கு நோ யூனிட், ஏன்னா ரேஷியோ இது. சரிங்களா? இதே பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி அப்படின்னு எடுத்துக்கணும். பிளாக் பாடின்னு ஒன்று இருக்கும். பிளாக் பாடி என்ன பாத்தீங்கன்னா, தி பாடி விச் அப்சர்வ்ஸ் ஆல் த இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் நோன் அஸ் பிளாக் பாடின்றோம். ஃபார் பிளாக் பாடி heat energy absorbed equal to heat energy incident வரும். So that absorptive power of a black body is equal to 1. Absorptive power of a black body is equal to என்ன வரும் சொல்லுங்க? 1 அப்படின்னு நமக்கு வரும். சரி, இப்போ வந்து இந்த ஹீட் எனர்ஜி வந்து இந்த பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்குது இல்லைங்களா? இது அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ லைட் வந்து எப்படி வேவ் லென்த் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆங்ஸ்ட்ராம்ல இருந்து 8000 ஆங்ஸ்ட்ராம் வேவ் லென்த் வந்து டிஃபரெண்ட் வேவ் லென்த் லைட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி ஹீட் ரேடியேஷன்ஸ்க்கும் வேவ் லென்த் வந்து ஒரு சர்டைன் ரேஞ்ச் இருக்கும், டிஃபரெண்ட் வேவ் லென்த்ஸ் இருக்கும். இப்போ வந்து நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கலர்ஸ்ல தெரியும், ஒவ்வொரு கலர்ல இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், எந்த கலரை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த கலர்ல ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியும். அந்த மாதிரி தானே இது. அப்போ வந்து அந்த சர்ஃபேஸ் உடைய நேச்சரை பொறுத்து தான் இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறது இருக்கும். அப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் அதிகமா அப்சர்வ் பண்ணிக்கலாம், ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் கம்மியா அப்சர்வ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? λ1 வேவ் லென்த் அதிகமா அப்சர்வ் பண்ணிட்டு λ2 வேவ் லென்த் கம்மியா அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்க அப்சர்வ்டிவ் பவர்னு எழுதுனதுக்கு எந்த வேவ் லென்த் எழுதி இருக்குன்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? அதனால ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்துக்குன்னு நம்ம அப்சர்வ்டிவ் பவர் சொல்றோம். அதுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரல் அப்சார்ப்டிவ் பவர். ஸ்பெக்ட்ரல் அப்சார்ப்டிவ் பவர் அப்படின்னு எடுக்க போறேன். ஸ்பெக்ட்ரல் அப்சார்ப்டிவ் பவர். ஸ்பெக்ட்ரல் அப்சார்ப்டிவ் பவர் இஸ் டினோட்டட் பை A lambda. ஃபார் பர்டிகுலர் வேவ் லென்த்னா D lambda வேவ் லென்த்துக்கு எடுக்க போறோம். அப்படின்னா எப்படி எடுக்க போறோம்னா ஸ்பெக்ட்ரல் அப்சார்ப்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு DA பை D lambda. அதாவது வந்து இந்த ஒரு வேவ் லென்த் சொல்ல முடியாது, ஒரு ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்துக்கு அப்சார்ப்டிவ் பவர் இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ DA இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? A lambda into D lambda. இது நீட்டுக்கு தேவையில்லை. இது இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு மொத்த அப்சார்ப்ஷன் கிடைக்கும். So total absorption of a body is equal to integral A lambda into D lambda. இதை வந்து நம்ம வந்து ஹீட் ரேடியேஷனுக்கு மட்டும் இல்லாம மற்ற எல்லா ரேடியேஷனுக்கு எடுத்தோம்னா அப்போ வேவ் லென்த் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் அப்சார்ப்ஷனுக்கு உண்டான ஃபார்முலா. இது ஐஐடிக்கு தான் இந்த ஃபார்முலா, நீட்டுக்கு இது வரைக்குமே போதும். அப்சார்ப்டிவ் பவர் ஈக்குவல் ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பை ஹீட் எனர்ஜி இன்சிடென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது எமிஷன். ஃபர்ஸ்ட் பாடி வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கிச்சு. அப்போ பாடி வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது அது என்ன ஆகுது? டெம்பரேச்சர் ஆஃப் தி பாடி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எமிஷன் பார்க்கலாம். இப்போ எமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அப்சார்ப்ஷன் பார்த்தோம். பாடி வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அப்சார்ப்டிவ் பவர் இது எல்லாமே பார்த்துட்டோம். சரிங்களா? அப்சார்ப்டிவ் பவர் நோ யூனிட். ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது எமிஷன் பார்க்குறோம். ஒரு பாடி வந்து ஹீட் எனர்ஜி எமிட் பண்ணுச்சுன்னா அதனுடைய டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? தி ப்ராசஸ் ஆஃப் எமிட்டிங் ரேடியேஷன் பை தி சர்ஃபேஸ் ஆஃப் எ பாடி இஸ் கால்ட் எமிஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு பாடி இருக்கு, இந்த பாடி வந்து ஹீட் ரேடியேஷன் எமிட் பண்ணுதுன்னு வச்சுங்க. இப்படி எமிட் பண்ணுச்சுன்னா அப்போ இதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த எமிஷன் வந்து எதை பொறுத்து இருக்கும் பாத்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் ரேடியேஷனை பொறுத்து இருக்கும், நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்தாலும் எமிஷன் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தி பாடியில இருந்து ஹீட் எமிட் ஆகுதுனால சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பாடி அதிகமா இருந்தாலும் எமிஷன் அதிகமா இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் தி பாடி அதிகமா இருந்தாலும் எமிஷன் அதிகமா இருக்கும். அப்ப எமிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன வருது பாருங்க? வேவ் லென்த் ஆஃப் தி ரேடியேஷன், அடுத்து நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடி, அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா, நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி பாடி. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்தா ஹீட் ரேடியேஷன் அதிகமா இருக்கும், அதே மாதிரி டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாலும் ஹீட் ரேடியேஷன் அதிகமா இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எமிசிவ் பவர் அப்படின்னு ஒரு கான்செப்டை நான் கொண்டு போறேன். அப்சார்ப்டிவ் பவர்ல அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பை அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன்சிடென்ட் பார்த்தோம். ஆனா எமிசிவ் பவர்ல அப்படி வராது. எமிசிவ் பவர் வந்து இங்க இன்சிடென்ட்டே கிடையாது, பாடி வந்து அப்படியே எமிட் பண்ணுது ஹீட் எனர்ஜி. அதனால இங்க எமிசிவ் பவர் டெஃபினிஷன் டிஃபரெண்டா வரும். எமிசிவ் பவர் இந்த எமிசிவ் பவர் டினோட்டட் பை சிம்பல் வந்து E அப்படின்னு எடுத்துக்கிறேன். எமிசிவ் பவர் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லுப்பா? சிம்பிள் ஈன்னு எடுத்துருக்கோம்.
இந்த எமிசி பவர் வந்து எப்படி டிஃபைன் பண்றோம்னா, ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்கங்க. அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியால 1 செகண்ட் டைம்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரேடியேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அதாவது ஒரு யூனிட் ஏரியா எடுத்துக்கிறோம். ஒரு பாடியோட ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியான்னு எடுத்துங்க. டைம் வந்து 1 செகண்ட் டைம்ல ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து எமிட் பண்ணியிருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து எமிசி பவர் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எமிசி பவர்ன்றது என்ன சொல்லுங்க? அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஆர் இன்னும் அமௌண்ட் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி எமிட்டட் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படின்னா எமிசி பவர் இஸ் தி amount of radiant energy emitted per second per unit area. எனர்ஜி பை டைம் தான் நம்ம எப்படி எடுத்துப்போம்? பவர்னு எடுத்துப்போம். எனர்ஜி பை டைம் தான் நம்ம பவர்னு எடுத்துப்போம். அப்போ பவர் பை ஏரியா அப்படின்னு கிடைக்குது. ஸோ எம்இசி பவர் இஸ் ஈக்குவல் டு பவர் பை ஏரியா. பவருக்கு யூனிட் என்ன சொல்லுப்பா? வாட். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ எம்இசி பவருக்கு யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். எம்இசி பவருக்கு என்ன யூனிட் வருது சொல்லுங்க? வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் வருது. இதே கொஞ்சம் இது கால்குலஸ்ல எழுதும்போது எப்படி எழுதலாம்? எம்இசி பவருக்கு 1 பை ஏரியா எழுதிட்டு டிடி டைம்ல டிக்யூ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி எமிட் ஆயிருக்கும். அப்போ டிக்யூ பை டிடி இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸ்மால் டைம் இன்டர்வல்ல டிக்யூ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரேடியேட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த எமிசி பவர் வந்து ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கு சர்ஃபேஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி எமிட் பண்ணலாம். எல்லா வேவ் லென்த்துக்கும் எமிஷன் வந்து சேமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால எமிசி பவர் ஃபார் பர்டிகுலர் வேவ் லென்த்னு நான் எடுக்க போறேன். எமிசி பவர் ஃபார் பர்டிகுலர் வேவ் லென்த் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பெக்ட்ரல் எமிசிவ் பவர். என்ன சொல்றோம்னா ஸ்பெக்ட்ரல் எமிசிவ் பவர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஸ்பெக்ட்ரல் எமிசிவ் பவரை எப்படி டினோட் பண்றோம்னா இ லாம்டா, இ சஃபிக்ஸ் லாம்டா. ஸ்பெக்ட்ரல் எமிசிவ் பவர் என்ன சொல்லுங்க? பர்டிகுலர் வேவ் லென்த்துக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி எமிட் ஆயிருக்கு பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா அப்படின்றதான் ஸ்பெக்ட்ரல் எமிசிவ் பவர். அப்போ எமிசிவ் பவர், ஸ்பெக்ட்ரல் எமிசிவ் பவர் எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த், ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் வேவ் லென்த்ல எமிஷன் எவ்வளவு இருக்கும்? டிஇ இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அப்ப டிஇ இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் பாருங்க? இ லாம்டா இன்டு டி லாம்டா போட்டு இன்டகிரேட் பண்ணி 0 டு இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு மொத்தமா எமிசிவ் பவர் கிடைக்கும். இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. இந்த கால்குலஸ் மெத்தடு, டிஃபரன்சியேஷன் இதெல்லாம் வரதெல்லாம் நீட்டுக்கு யூஸ் பண்ணிக்காதீங்க. நீட்டுக்கு சாதாரணமா டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே கான்செப்சுவலா கொஸ்டின்ஸ் வரதான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா எமிசி பவர் பார்த்துருக்கோம். எமிசி பவர்ன்றது அமௌண்ட் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி ரேடியேட்டட், அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா. இந்த எனர்ஜி பை டைம் வந்து பவர்னு சொல்றோம். ஏரியா போட்டாச்சு. பவருக்கு யூனிட் வந்து வாட், இந்த ஏரியாக்கு யூனிட் மீட்டர் ஸ்கொயர், டிவைட் பை இருக்குனால பர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ எம்இசி பவருக்கு வந்து யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, இப்போ எமிசிவிட்டின்னு ஒரு டேர்மை கொண்டு வரேன் நான். எமிசிவிட்டின்னு ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்கேன். இது டினோட்டட் பை சிம்பிள் எப்சிலான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எமிசிவிட்டி எப்படி டிஃபைன் பண்றோம்னா, எமிசி பவர் ஆஃப் ஏ பாடி டிவைட் பை எமிசி பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எமிசி பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடின்றது பாருங்க, எமிசி பவர் ஆஃப் ஏ பாடி டிவைட் பை எமிசி பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடின்னு எடுத்துக்கிறேன். இபி என்றது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற இபி கிடையாது. இந்த இபி என்ன பாத்தீங்கன்னா எமிசி பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி, எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி. சோ உங்களுக்கு இப்ப புரியுது. பாருங்க, தி ரேஷியோ ஆஃப் எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பாடி டு தி எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி at the same temperature. இந்த பாடி என்ன டெம்பரேச்சர்ல, ஒரு பாடி எந்த டெம்பரேச்சர்ல எமிசிவ் பவர் பார்க்குறோமோ அதே டெம்பரேச்சர்ல பிளாக் பாடிக்கு டெம்பரேச்சர்ல எமிசிவ் பவர் எடுத்துக்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எமிசிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்ப எமிசிவிட்டி என்றது என்ன சொல்லுங்க? எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பாடி பை எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி அட் சேம் டெம்பரேச்சர். யூனிட் ஆஃப் எமிசிவிட்டி நோ யூனிட், பிகாஸ் சேம் பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ரேஷியோன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஹைலி பாலிஷ்டு பாடி எடுக்கிறேன்னு வச்சுங்க. ஹைலி பாலிஷ்டு பாடி எடுத்தோம்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து அது மொத்த ஹீட் எனர்ஜி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். மொத்த ஹீட் எனர்ஜி ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காது. அப்சர்வ் பண்ணலன்னா என்ன இருக்கும்? உங்களுக்கு எமிஷன் இருக்காது. எமிஷன் இருக்காதுன்னா எமிசிவிட்டி வந்து 0ன்னு வரும். ஃபார் ஏ பிராக்டிக்கல் பாடி, பிராக்டிக்கலா பாடி வந்து எப்படி இருக்கும்? பிராக்டிக்கல் பாடிக்கு வந்து என்ன வந்திருக்கும்னா எமிசிவிட்டி வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 1 வந்திருக்கும். ஆனா பிளாக் பாடிக்கு, பிளாக் பாடி அப்படின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, பிளாக் பாடிக்கு எமிசிவிட்டி வேணும்னா அப்ப என்ன பண்ணலாம்?
எந்த பாடிக்கு எடுக்கிறோமோ அந்த பாடியோட எமிசிவிட்டி நியூமரேட்டர்ல போடணும். அப்போ பிளாக் பாடி எடுத்தா இபின்னு போட்டு டிவைட் பை இபின்னு தானே போட போறோம். அது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வருது. ஸோ எமிசிவிட்டி ஆஃப் ஏ பிளாக் பாடி வந்து 1. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எமிசிவிட்டி ஆஃப் தி பாடி கொடுக்கலைன்னா அது பிளாக் பாடி அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிட்டு அதுக்கு அந்த வேல்யூ 1ன்னு எடுத்துக்கங்க. எமிசிவிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அப்சார்ப்ஷன் பார்த்தோம், அடுத்து எமிஷன் பார்த்தோம். இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டன்ஸ் பார்க்கலாம். அதுதான் டிரான்ஸ்மிட்டிவிட்டி. டிரான்ஸ்மிட்டிவிட்டி சரிங்களா? டிரான்ஸ்மிட்டிவிட்டி டிரான்ஸ்மிட்டிவிட்டி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து சிம்பிள் டீன்னு எடுத்துட்டு amount of heat energy transmitted by amount of heat energy incident அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். amount of heat energy transmitted by amount of heat energy incident சொல்றோம். அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவிட்டி பாடியுடைய சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணிரும். அப்போ ரிஃப்ளெக்டிவிட்டி டினோட்டட் பை சிம்பிள் ஸ்மால் ஆர். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா amount of heat energy reflected by amount of heat energy incident. எப்படி அப்சார்ப்டிவிட்டி நம்ம பார்த்தோமோ அப்சார்ப்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா? பார்த்தீங்களா? அப்சார்ப்டிவிட்டி A is equal to amount of energy absorbed by amount of energy incident. அந்த மாதிரி தான் ரிஃப்ளெக்டிவிட்டின்றது amount of heat energy reflected by amount of heat energy incident அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு பாடின்னு எடுத்துருக்கோம்னு வச்சுங்க. இன்சிடென்ட் ஹீட் எனர்ஜி வந்து இன்சிடென்ட் ஆகுது. இதுல வந்து என்ன ஆயிருக்குன்னா பார்ட் வந்து அப்சார்ப் ஆயிருக்கும், பார்ட் வந்து என்ன ஆயிருக்கும் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும், பார்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா ஹீட் எனர்ஜி இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு பிளஸ், அதாவது இன்சிடென்ட் ஹீட் வந்து பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப் ஆயிருக்கும், பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும், பார்ட் ஆஃப் தி ஹீட் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இப்போ இதை Q இன்சிடென்ட் ஹீட் எனர்ஜில டிவைட் பண்ணுங்க. அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது? ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு பை இன்சிடென்ட் ஹீட் எனர்ஜி பிளஸ் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் பை இன்சிடென்ட் ஹீட் பிளஸ் ஹீட் எனர்ஜி ரிஃப்ளெக்டட் டிவைடட் பை ஹீட் எனர்ஜி இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது. இப்போ வந்து நம்ம பாருங்க, heat energy absorbed by incident தான் absorptivity, heat energy transmitted by incident தான் transmittivity, heat energy reflected by heat energy incident தான் reflectivity. ஸோ இதெல்லாமே சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்போ absorptivity plus transmittivity plus reflectivity is equal to 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குதுப்பா. absorptivity plus transmittivity plus reflectivity is equal to 1 அப்படின்னு வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் பாடி அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்க்குறோம். பிளாக் பாடி என்றது என்ன பார்த்தீங்கன்னா the body which absorbs all the incident wavelengths, a body that completely absorbs the radiations of all the wavelength incidents on it is called the perfectly black body. ஒரு பாடி எடுக்கிறீங்க, இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த அப்சார்ப்டிவிட்டி பிளஸ் டிரான்ஸ்மிட்டிவிட்டி பிளஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி ஈக்குவல் டு 1ன்னு பார்த்துட்டோம். இது வந்து ஜெனரல் பாடிஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பிளாக் பாடி பார்க்குறோம். பிளாக் பாடி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, பிளாக் பாடி என்ன பிளாக்கா இருக்கணும்னு கிடையாது. ஏன் இதுக்கு பேர் பிளாக் பாடின்னு சொல்றாங்கன்னா, இப்ப என்னென்ன ரேடியேஷன்ஸ் விழுதோ அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னு வச்சுங்க. அப்ப ரிஃப்ளெக்டே பண்ணாது இல்லையா? ரிஃப்ளெக்ட் பண்ணலைன்னா நம்ம கண்ணுக்கே இது தெரியாது இல்ல, அப்ப பிளாக்கா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால பிளாக் பாடின்னு சொல்றமே தவிர பிளாக் பாடினா இட் இஸ் நாட் நெசசரி டு பி இன் பிளாக் இன் கலர். தி பாடி விச் அப்சர்வ்ஸ் ஆல் த இன்சிடென்ட் ரேடியேஷன்ஸ் இஸ் நோன் அஸ் பிளாக் பாடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, பிளாக் பாடிக்கு நான் கேட்கிற வேல்யூ யார் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரேடியேஷன். பிளாக் பாடினா டஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்டிவிட்டி ஆஃப் தி பிளாக் பாடி 0 சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு வருமா ஃபால்ஸ் வருமா? பிளாக் பாடினா மொத்த ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிக்குது. அப்படின்னா இது வந்து என்ன பண்ணணும்? ரிஃப்ளெக்டும் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்மிட்டும் பண்ணக்கூடாது. அப்படின்னா ரிஃப்ளெக்டிவிட்டி ஈக்குவல் டு 0 வரணும். அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 வரணும். அப்போ வந்து நமக்கு a plus r plus t is equal to 1ன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ r-ம் t-யும் 0 போட்டோம்னா அப்போ a equal to 1. For a perfectly black body, absorptive power is equal to 1. For a perfectly black body, இந்த black bodyக்கு வந்து absorptive power வந்து 1 வரணும், reflectivity 0 வரணும், transmittivity வந்து 0ன்னு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? A perfectly black body does not reflect any wavelength, so it appears black whether the body வந்து கலர் ஆஃப் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆன் இட், எந்த கலர் இன்சிடென்ட் ஆனாலும் சரி இது ரிஃப்ளெக்டே பண்ணாதனால இந்த பிளாக் பாடி வந்து பார்க்கறதுக்கு நமக்கு பிளாக் கலர்ல தெரியுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து எமிசிவிட்டி ஆஃப் ஏ பிளாக் பாடி வந்து 1. அப்போ அப்சார்ப்டிவிட்டி ஆஃப் ஏ பிளாக் பாடி வந்து 1ன்னு வந்திருக்கு, எமிசிவிட்டி ஆஃப் ஏ பிளாக் பாடியும் 1ன்னு வந்திருக்கு. சரி, இப்போ எந்த பாடி வந்து ரேடியேஷன்ஸ் என்னென்ன ரேடியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கோ அந்த ரேடியேஷன்ஸை தான் பாடி வந்து எமிட்டும் பண்ணும். அப்படின்னா வந்து உங்களுக்கு
இந்த பிளாக் பாடி எந்த ரேடியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே இந்த பிளாக் பாடி ரேடியேட் பண்ணிரும், எமிட் பண்ணிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு லா பார்க்க போறோம். அந்த லா என்ன பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லா. கிர்ச்சாஃப்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன், கிர்ச்சாஃப்ஸ் லா ஆஃப் ரேடியேஷன், கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லான்னு எழுதிக்கலாம். சரி, இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லால என்ன சொல்ல போறோம்னா வந்து, இப்போ ஒரு பாடி வந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டா அப்புறம் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு வரும்போது அந்த பாடி வந்து அந்த ஹீட் எனர்ஜி எமிட் பண்ணிடும். அப்படிதானப்பா? அப்போ அப்சார்ப்டிவ் பவர் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப எமிசிவ் பவர் அதிகமா இருக்கும். அப்படிதானே? அப்படின்னா எமிசிவ் பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சார்ப்டிவ் பவர் அப்படின்னு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லால சொல்றோம். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா எந்த பாடி அதிகமா எல்லா ரேடியேஷனும் அப்சர்வ் பண்ணிது அந்த பாடி தானே எல்லா ரேடியேஷனும் எமிட் பண்ண முடியும். சோ அதனால எமிசிவ் பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சார்ப்டிவ் பவர். அப்ப இது எப்படி எழுதலாம்? தி ரேஷியோ ஆஃப் எமிசிவ் பவர் டு தி அப்சார்ப்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் சொல்லுங்க? நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டன்ட் சொல்லலாமா? சரி, இப்ப எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடியை நான் ஈன்னு எடுத்துக்கிறேன், அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடியை 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப E by எமிசிவ் பவர் ஆஃப் தி பாடி பை அப்சார்ப்டிவ் பவர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அப்ப எப்படி எழுதலாம்? ஒரு பாடிக்கு எழுதும்போது E1 by A1 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பாடிக்கு எழுதும்போது E2 by A2 இந்த மாதிரி சோன் எழுதும்போது பிளாக் பாடிக்கு எழுதும்போது எமிசிவ் பவர் ஆஃப் தி பிளாக் பாடி பை அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடின்னு எழுத போறோம். ஆனா அப்சார்ப்டிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி இஸ் ஈக்குவல் டு 1 தானே வருது. அப்படின்னா எமிசிவ் பவர் பை அப்சார்ப்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி. அதை வந்து கேபிட்டல் லெட்டர் ஈல சொன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப எமிசிவ் பவர் பை அப்சார்ப்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட். That constant is equal to emissive power of a black body. நல்லா பாருங்க, கிர்ச்சாஃப்ஸ் லா என்ன சொல்றதுன்னா the ratio between emissive power and absorptive power is equal to constant. That constant is known as emissive power of a black body. Emissive power of a black body அப்படின்னு எடுத்துருவோம். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் லா. அப்ப கிர்ச்சாஃப்ஸ் லா ஒண்ணும் இல்ல, அப்சார்ப்டிவ் பவர் அதிகமா இருந்துச்சுன்னா எமிசிவ் பவர் அதிகமா இருக்க போகுது. எந்த பாடி வந்து எது வந்து அதிகமா அப்சர்வ் பண்ணிக்குமோ அது அதிகமா ரேடியேட் பண்ணும். ஏன்னா நீங்க இந்த இது வந்து இங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு சைனா டிஷ் அப்படின்னு எடுத்துங்க. சைனா டிஷ்னா தெரியும் இல்லையா? சைனா டிஷ்னு எடுத்துக்கிட்டு அது வந்து ரொம்ப ஸ்மூத் பாலிஷ்டா இருக்கும். அந்த சைனா டிஷ்ல ஒரு பிளாக் ஸ்பாட் எடுத்துக்கங்க. ஒரு பிளாக் ஸ்பாட் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து இன்சிடென்ட் ரேடியேஷன்ல வைக்கும் போது ரேடியேஷன் வந்து இன்சிடென்ட் வருது இல்லை, இன்சிடென்ட் ரேடியேஷன்ல வச்சோம்னா இந்த பிளாக் ஸ்பாட் வந்து ரஃபா இருக்கும். சரிங்களா? இந்த சைனா டிஷ் வந்து ஸ்மூத் பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டரா இருக்கும். அதனால இந்த சைனா டிஷ் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணாது, ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணியிருக்காது. இந்த சைனா டிஷ் மட்டும் என்ன, இந்த பிளாக் ஸ்பாட் மட்டும் என்ன பண்ணியிருக்கும்? ஹீட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஹீட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணியிருக்கும். இப்போ இந்த சைனா டிஷ் வித் பிளாக் ஸ்பாட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா நல்லா இன்சிடென்ட் ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அப்புறம் இதை டார்க் ரூம் கொண்டு போனோம்னா இந்த சைனா டிஷ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, இந்த பிளாக் ஸ்பாட் மட்டும் நல்லா பிரைட்டா தெரியும். ஏன் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்பாட் தான் ரொம்ப ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணியிருக்கு. அப்சார்ப்ஷன் இதுக்கு அதிகமா இருக்குனால இது எனர்ஜியை ரேடியேட் பண்ணும். அப்ப இது ரேடியேட் பண்றதுனால என்ன கிடைக்கும்? ரேடியேட் பண்ணும்போது என்ன ஆகுனா இது நல்லா பிரைட்டா தெரியுது. இந்த சைனா டிஷ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காது, ஸ்மூத் அண்ட் பாலிஷ்டா இருக்குனால அப்சர்வ் பண்ணல. அதனால டார்க் ரூம் போட்டு போகும்போது இது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதனால இந்த சைனா டிஷ் வந்து கண்ணுக்கு தெரியுது இல்லை, அதாவது எமிட் பண்ணாது, ரிஃப்ளெக்டோட எமிட் பண்ணாதுன்னு சொல்லலாம். இதே மாதிரிதான் டெசர்ட் இருக்கு தெரியுங்களா? டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல டெசர்ட்ல வந்து சாண்ட் தானே இருக்கும். அந்த சாண்ட் வந்து ரஃப் சர்ஃபேஸா இருக்கும். அப்போ மார்னிங் டைம்ல என்ன பண்ணணும்னா ரேடியேஷனை வந்து நிறைய ரேடியேஷன்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும். அதனால டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும் டே டைம்ல. ஓகேங்களா? அதே நைட் டைம் வரும்போது என்ன வருது பாருங்க. நைட் டைம் வரும்போது என்ன பண்ணணும்னா இது நிறைய அப்சார்ப்ஷன் இருக்குனால நிறைய ரேடியேஷன் பண்ணிடும், ஹீட் எனர்ஜியை ரேடியேட் பண்ணிடும். இன்சிடென்ட் ஆயிருக்கு டே டைம்ல. நைட் டைம்ல என்ன ஆகுது சொல்லுங்க? அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கிறதுனால அப்சார்ப்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எமிஷன் வரதுனால நிறைய எமிட் பண்ணிடுது. எமிட் பண்ணுச்சுன்னா எமிட் பண்ணும்போது என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிருது. அதனால தான் டெசர்ட்ல வந்து என்ன பண்ணுன்னா டே டைம்ல வந்து ஹாட்டா இருக்கும், நைட் டைம்ல வந்து கோல்டா இருக்கும். இது எல்லாமே கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லா அதுல வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரேடியேஷன் லால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். புக்ல படிச்சோம்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃபார்முலா பேஸ்டு கான்செப்ட்ஸா போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம்.
ஸ்டீஃபன்ஸ் லா. ஆக்சுவலா ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி எடுத்துக்கிறோம். இந்த பாடி வந்து இந்த பாடி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் T டெம்பரேச்சர்ல இருக்கு, சர்ஃபேஸ் ஏரியா A இருக்கு. அப்போ இது வந்து ஹீட் எனர்ஜியை ரேடியேட் பண்ணும். ஹீட் எனர்ஜி ரேடியேட் பண்ணுது. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட், அதாவது பவர், ஹீட் எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்டுக்கு தான் நம்ம ஃபார்முலா வந்து இதுல கொடுக்க போறோம். அக்கார்டிங் டு ஸ்டீஃபன்ஸ் லா, பவர் ரேடியேட்டட் பை தி பாடி அட் டெம்பரேச்சர் T அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஏக்கு வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸ்டீஃபன்ஸ் லால என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கல, அப்படியே எல்லா புக்லயும் இப்படியே கொடுத்துருப்பாங்க. அக்கார்டிங் டு ஸ்டீஃபன்ஸ் லா, ஹீட் எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட், அதாவது பவர் ரேடியேட்டட், ரேடியேஷன் பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் தி அப்சல்யூட் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய ஹீட் எனர்ஜி ரேடியேட் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம இது இப்போ இது எல்லாமே புரியுது. இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்து இந்த எமிசிவிட்டியை பொறுத்து இருக்கு இந்த அதாவது ஹீட் எனர்ஜி ரேடியேட்டட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், அடுத்து டிபெண்ட்ஸ் ஆன் சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்து டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ். அப்ப டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ்னு போட்டோம்னா அது என்ன வரும்னு சொல்லுங்க, எமிசிவிட்டி. அதையும் எடுத்துக்கலாம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எமிசிவிட்டியும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எமிசிவிட்டி அதையும் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே கம்பைன் பண்ணா என்ன வருது பாருங்க, P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எமிசிவிட்டி இன்டு A இன்டு T⁴. நிறைய புக்ல இந்த எமிசிவிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் சன்னுக்கு தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றது யூஸ் பண்ணுவாங்க. சன் வந்து எல்லா ரேடியேஷன்ஸும் எமிட் பண்றதுனால இந்த சன்னை வந்து நம்ம பிளாக் பாடின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ சன்னை பிளாக் பாடின்னு அஸ்யூம் பண்ணா எமிசிவிட்டி ஆஃப் தி சன்னுக்கு வந்து பிளாக் பாடி வந்து 1ன்னு தெரியும் இல்லையா, அதனால இங்க 1ன்னு போட்டுருவோம். ஒரு சில டைம்ல ஐஐடி ப்ராப்ளம்ல இந்த எமிசிவிட்டி கொடுப்பாங்க 0.1 0.2 இல்ல 0.8 அப்படி கொடுப்பாங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றோம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம். இதுதான் சிக்மான்னு சொல்றோம். இந்த ஸ்டீஃபன்ஸ் லால வரதுனால இந்த கான்ஸ்டன்ட் பேர் என்ன சொல்றோம்னா ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? P is equal to sigma epsilon A T⁴. இதுதான் வந்து ஸ்டீஃபன்ஸ் லாப்பா. அப்ப அக்கார்டிங் டு ஸ்டீஃபன்ஸ் லா, ஹீட் எனர்ஜி ரேடியேட்டட் பவர், ரேடியேஷன் பவர் அப்படி கூட சொல்லிக்கலாம். இல்லைன்னா ரேட் ஆஃப் எமிட்டட் ரேடியேஷன், ரேட் ஆஃப் எனர்ஜி ரேடியேட்டட், ரேட் ஆஃப் எனர்ஜி பை டைம். அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எப்சிலான் A T⁴. புரியுதுங்களா? உங்களுக்கு நீங்க இங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, heat energy radiated is directly proportional, rate of heat energy radiated directly proportional to 4th power of absolute temperature and directly proportional to area. Anyway emissivity sigma constant ஆ இருக்க போது per given surface க்கு, nature of the surface க்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம நியூவா ஒரு டேர்ம் வந்திருக்கு. என்ன பாத்தீங்கன்னா சிக்மான்னு ஒரு டேர்ம் வந்திருக்கு. இந்த சிக்மா தான் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த சிக்மா தான் என்ன சொல்றோம்னா ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா 5.67 into 10⁻⁻8. 5678 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 5.67 into 10⁻⁻8 வருது. இதுக்கு யூனிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை இதை ரீஅரேஞ்ச் பண்ண பாருங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம், P டிவைட் பை எமிசிவிட்டி இன்டு A T⁴. எமிசிவிட்டிக்கு யூனிட் கிடையாது. P என்ன சொல்லுங்க, வாட், பவர் அதுக்கு வாட், ஏரியாக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர், பர் மீட்டர் ஸ்கொயர், டெம்பரேச்சர் வந்து கெல்வின், சோ கெல்வின் பவர் -4. அப்படின்னா நமக்கு இந்த சிக்மாக்கு என்ன வருது, சிக்மா வேல்யூ ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 5.67 into 10⁻⁻8 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் கெல்வின் பவர் 4. இதுதான் வந்து சிக்மாக்கு வேல்யூ. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி எடுக்கிறோம். இப்போ இந்த பாடிக்கு டெம்பரேச்சர் Tன்னு எடுத்துங்க. இந்த பாடியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சரௌண்டிங்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். இங்க சரௌண்டிங் இருக்கு, சரௌண்டிங் அப்படிதானே இருக்கு. சரி, இப்போ இந்த சரௌண்டிங்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் T0 அப்படின்னு இருக்கும். சரௌண்டிங் டெம்பரேச்சர் T0 இருக்கும். இப்போ இந்த பாடி வந்து ஹீட் ரேடியேட் பண்ணுது, இந்த சரௌண்டிங்கா ஹீட் ரேடியேட் பண்ணுது. அப்போ வந்து சரௌண்டிங் ஹீட் ரேடியேட் பண்றது இந்த பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் பாடி டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் சரௌண்டிங் டெம்பரேச்சர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணோம்னா நெட் பவர் டிரான்ஸ்மிட்டட், நெட் பவர் எமிட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி எமிட்டட் மைனஸ் ஹீட் எனர்ஜி அப்சார்ப். இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர்னால இந்த பாடி வந்து, இந்த பாடி இருக்கு இல்லைங்களா, இந்த பாடி வந்து சரௌண்டிங்ல பாடி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய டெம்பரேச்சர் டெம்பரேச்சர்ல அந்த பாடி ஹீட் ரேடியேட் பண்ணும். அந்த ஹீட் ரேடியேஷன் இந்த பாடி அப்சார்ப் பண்ணிக்கும். நாம இங்க ஃபார்முலா பார்த்தது ஒன்லி ஹீட் எனர்ஜி எமிட்டட் பை தி பாடி டியூ டு டெம்பரேச்சருக்கு இந்த ஃபார்முலா, அதாவது P is equal to sigma E A T⁴ பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா நெட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா இது எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கு, அப்புறம் எவ்வளவு கெயின் பண்ணிருக்கு பாருங்க.
அப்ப லாஸ் பண்ணதுக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? சிக்மா எப்சிலான் ஏ டி பவர் 4ன்னு வரும். மைனஸ் போட்டு அப்சார்ப்டுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா, அப்சார்ப்டுனா இந்த சரௌண்டிங் பாடியுடைய சர்ஃபேஸ் ஏரியா போடக்கூடாது, சரௌண்டிங் பாடியுடைய எமிசிவிட்டி போடக்கூடாது. சரௌண்டிங் பாடி எமிட் பண்ணுது, ஆனா இது அப்சார்ப் பண்றது, இது வந்து அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அப்சார்ப் பண்ணிக்கும். அதே மாதிரி இதனுடைய எமிசிவிட்டி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால அந்த சிக்மா இ ஏ அதே போட்டுக்கணும், அப்படியே எடுத்துக்கிட்டு. ஆனா டி மட்டும் என்ன பண்ணணும்னா சரௌண்டிங் டெம்பரேச்சர் போட்டுக்கணும், டி நாட் பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நெட் பவர் டிரான்ஸ்மிட்டட் வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா இன்ட்டு எப்சிலான் இன்ட்டு ஏ இன்ட்டு டி பவர் 4 மைனஸ் டி நாட் பவர் 4. இதுதான் வந்து என்ன சொல்றேன்னா நெட் அமௌண்ட் ஆஃப் பவர் லாஸ்ட் பை தி பாடி அப்படின்னு சொல்லிடுறோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம்ப்பா. போல்ட்ஸ்மேன் லா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்றோம்னா கூலிங் பை ரேடியேஷன், கூலிங் பை ரேடியேஷன் இந்த கான்செப்டை நம்ம பார்க்குறோம். கூலிங் பை ரேடியேஷன். அப்போ கூலிங் பை ரேடியேஷன் ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்த ஃபார்முலா தான் அப்படியே சொல்ல போறேன் நான். இப்போ வந்து என்ன பண்றேன்னா இப்போ என்ன பார்த்தோம், ஒரு பாடி இருக்கு, இதுக்கு ஒரு டெம்பரேச்சர் Tன்னு இருக்கு, சரௌண்டிங் டெம்பரேச்சர் T0 இருக்கு. இப்போ இந்த பாடி வந்து ஹீட் எனர்ஜி ரேடியேட் பண்ணுது, அதே மாதிரி சரௌண்டிங்ல இருந்து வர ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ நெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், சிக்மா ஏ எப்சிலான் இன்ட்டு டி பவர் 4 மைனஸ் டி நாட் பவர் 4 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து இந்த பாடிக்கு வந்து இந்த பாடியுடைய டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஹீட் எனர்ஜி எமிட்டட் வந்து அதிகமா இருக்கிறதுனால எனர்ஜி லாஸ் பண்ணது அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இதுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும். அதுதான் கூலிங் பை ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்ன சொல்றோம்னா கூலிங் பை ரேடியேஷன் சொல்றோம். ஓகேங்களா? சரி, இந்த பி என்ன பண்ணலாம், பவர் தானே, பவருக்கு என்ன ஃபார்முலா எழுதுனா டிக்யூ பை டிடின்னு எழுதிக்கலாம். கியூ பை டி எழுதலாம், இல்லைன்னா டிக்யூ பை டிடி. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல பவர் எவ்வளவு வேணும்னா டிக்யூ பை டிடி போடுங்க, ஆவரேஜ் பவர் வேணும்னா கியூ பை டி அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த கியூன்றது என்ன சொல்லுவோம், ஒரு பாடிக்கு வந்து டெம்பரேச்சர் லாஸ் பண்ணாலும் சரி கெயின் பண்ணிங்கனாலும் சரி ஹீட் எனர்ஜிக்கு என்ன சொல்லுவோம், எம்எஸ் டெல்டா டி அப்படிதானே சொல்றோம். டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி வந்து எமிட் பண்ணும்போது டெம்பரேச்சர் குறையும், இல்லை ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி டெம்பரேச்சர் கொடுப்பது. எவ்வளவு ஹீட் எனர்ஜி எமிட் பண்ணிருக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்குன்னா மாஸ் இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி டெல்டா டி அப்படின்னு நம்ம எழுத போறோம். கரெக்டுங்களா? அப்படின்னா பவர் பி பிளேஸ்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்க, மாஸ் இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் இன்டு டிடி. ஸ்மால் டைம்ல ஸ்மால் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிருக்கும், அதனால டிடி பை டிடி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இங்க டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, அப்ப டிடி வந்து நெகட்டிவ் வரனால ஒரு மைனஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். மைனஸ் எடுத்துட்டு இப்போ இந்த ஃபார்முலாவை நான் எழுதுறேன். இந்த ஃபார்முலா எழுதும் போது பி பிளேஸ்ல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க, மைனஸ் எம்எஸ் டிடி டிவைட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு சிக்மா எப்சிலான் சிக்மா ஏ எப்சிலான் இன்ட்டு டி பவர் 4 மைனஸ் டி நாட் பவர் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இதுல இருந்து மைனஸ் டிடி பை டிடி, இதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் கூலிங். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, இந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிறது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் ரேட் ஆஃப் கூலிங் அப்படின்னு சொல்றோம். ரேட் ஆஃப் கூலிங் வந்து டிடி பை டிடி. டிடி பை டிடினா கேன்சல் பண்ணிடாதீங்க, மேல இருக்கிறது டெம்பரேச்சர் கீழே இருக்கிறது டைம். தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ எப்சிலான் டிவைட் பை எம் இன்டு எஸ் அப்படின்னு வந்துட்டு இன்டு டி பவர் 4 மைனஸ் டி நாட் பவர் 4 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ரேட் ஆஃப் கூலிங் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அடுத்து ரேட் ஆஃப் கூலிங் மாஸ் அதிகமா இருந்தா ரேட் ஆஃப் கூலிங் கம்மியா இருக்கும். அப்படி தானே, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் கூலிங் அதிகமா இருக்கும். ரேட் ஆஃப் கூலிங் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியும் டிபெண்ட் ஆயிருக்கு. எமிசிவிட்டி சிக்மா எல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு விட்டுருவோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா ரேட் ஆஃப் கூலிங்க்கு வந்து ஃபார்முலா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இப்படி பார்க்க போறோம். இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுல தான் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், அதாவது உங்களுடைய போர்டு புக்லயும் சரி நீட் ஐஐடி எல்லாத்துலயும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இந்த கான்செப்ட்ல வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? நீட் ஐஐடி எல்லாத்துலயும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வரும், அதனால இதை கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம் பாருங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இப்போ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் எப்படி என்ன பண்ண போறோம்னா ஜென்ரலா வந்து இப்போ ஒரு பாடின்னு எடுத்துக்கிறோம். இந்த பாடிக்கு டெம்பரேச்சர் T எடுத்துக்கலாம், சரௌண்டிங் டெம்பரேச்சர் T0 எடுத்துக்கிறேன். சரௌண்டிங் டெம்பரேச்சர் T0 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா கூலிங், இது கூலிங் மெத்தட் தான். அந்த ரேட் ஆஃப் கூலிங்க்கு இங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்க்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா P is equal to sigma A epsilon into T power 4 minus T0 power 4.
இதுதான் நெட் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட் அப்படி நெட் ரேட் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாடி டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, டி மைனஸ் டி நாட், பாடி டெம்பரேச்சர் மைனஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர் டெல்டா டின்னு நான் எடுத்துக்கிறேன், டெல்டா டி. ஸோ டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் பாடி அண்ட் சரௌண்டிங் டெல்டா டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுல இருந்து டி இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம் சொல்லுங்க, டி நாட் பிளஸ் டெல்டா டின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த டி பிளேஸ்ல என்ன பண்ண போறோம்னா இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். லாஸ்ட்ல நான் இப்போ டெரிவேஷன் அப்படியே பாருங்க. இந்த ஃபார்முலா தான் நிறைய இடத்துல ப்ராப்ளம் சால்வ் பண்றது, ஐஐடியில் நீட்ல எல்லாத்துலயும் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? சிக்மா ஏ எப்சிலான் போட்டு இந்த டி பவர் 4 பிளேஸ்ல நம்ம என்ன எழுத போறோம்னா டி நாட் பிளஸ் டெல்டா டி ஹோல் பவர் 4 மைனஸ் டி நாட் பவர் 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா சிக்மா ஏ எப்சிலான் நாட்னு போட்டு இதுல டி நாட் பவர் 4 வெளியே எடுத்துடலாம். அப்போ டி நாட் பவர் 4 வெளியே எடுத்துட்டா இங்க டெல்டா டி தானே இருக்கு, இங்க வந்து அப்போ டி நாட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணும்போது இங்க டி நாட் வெளியே எடுத்ததுனால 1 பிளஸ் டெல்டா டி டிவைட் பை டி நாட் ஹோல் பவர் 4 மைனஸ் இது என்ன வரும் சொல்லுங்க, இங்க 1, ஏன்னா டி நாட் பவர் 4 வெளியே எடுத்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டெல்டா டி வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த டி டி மைனஸ் டி நாட் இருக்குல்ல, இந்த டெல்டா டி வெரி ஸ்மால் எடுத்துக்கிறேன், வெரி ஸ்மால் எடுக்கிறேன்னா அப்போ ஆல்மோஸ்ட் பாடி டெம்பரேச்சரும் சரௌண்டிங் டெம்பரேச்சர் ஈக்குவலா இருக்கிற மாதிரி அந்த கேஸுக்கு மட்டும் தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்து நம்ம அப்ளிகபிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எடுக்கும்போது சிக்மா ஏ எப்சிலான் டி நாட் பவர் 4 இந்த டெல்டா டி பை டி நாட் மினிமமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பைனாமியல் தேரம் தெரியும். டெல்டா டி வந்து வெரி லெஸ் தென் டி நாட் இருந்துச்சுன்னா அப்போ டெல்டா டி பை டி நாட் வந்து என்ன வரும், வெரி லெஸ் தென் 1 வரும். ஸோ இது 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் என் வேர் எக்ஸ் லெஸ் தென் 1 இந்த பைனாமியல் தேரம் மெத்தட்ல வரதுனால 1 plus x whole power n வந்து என்ன ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி, உங்களுக்கு தெரியும். 1 plus x whole power n வந்து எப்படி எழுதிக்கலாம்னா approximately equal to 1 plus nx if x is less than 1 அப்படின்னு இருந்தா. அப்ப இது less than 1 very less than 1 கண்டிஷன் மட்டும் தான் applicable அப்படின்னு போட்டோம்னா இது 4 delta t by t naught அப்படின்னு போட்டுக்கலாம். இது -1ன்னு போட்டுக்கங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்ப என்ன கேன்சல் பண்ணலாம், இந்த -1 +1 கேன்சல் ஆயிருது. இப்போ கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் பவர் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா சிக்மா ஏ எப்சிலான் நாட் டி நாட் பவர் 4 இன்ட்டு இந்த 4 டெல்டா டி டிவைடட் பை டி நாட். இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த பவர் 4ம் இந்த டி நாட்டை கேன்சல் பண்ணா இங்க கியூப் கிடைக்குது. ஓகேங்களா? இது அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகலாம். கரெக்டா ஃபார்முலா பார்த்து சொல்லுங்க. P is equal to sigma A epsilon 4 T naught cube into delta T. இதுதானப்பா ஃபார்முலா, இதுதானே பார்த்தோம், சிக்மா ஏ எப்சிலான் டி நாட் கியூப் 4 டெல்டா டி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பவருக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப், அதாவது டிக்யூ பை டிடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். பவருக்கு என்ன சொல்லியிருந்தேன், டிக்யூ பை டிடின்னு சொல்லிட்டு இது ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் எம்எஸ் டிடி பை டிடின்னு போட்டுட்டு இங்க டெம்பரேச்சர் குறையிறதுல ஒரு மைனஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்போ அந்த ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் எம்எஸ் டிடி பை டிடி is equal to sigma a epsilon naught 4 t naught cube into delta t. Delta t என்றது t minus t naught, body temperature minus surrounding temperature. t minus t naught என்றது என்ன பண்றோம், body temperature minus surrounding temperature போடுறோம். இதுல இருந்து minus dt by dt is equal to sigma a epsilon இந்த 4 t naught cube divided by m into s அப்படின்னு போட்டு இது t minus t naught அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது மொத்தத்தையும் என்ன பண்ணலாம்னா இங்க இந்த 4 சிக்மா ஏ எப்சிலான் நாட் டி நாட் கியூப் எம் எஸ் எல்லாமே ஒரு பாடி கொடுத்துட்டா அதுக்கு மாஸ் கான்ஸ்டன்ட், ஸ்பெசிபிக் ஹீட் கான்ஸ்டன்ட், ஏ கான்ஸ்டன்ட், சிக்மா கான்ஸ்டன்ட், சரௌண்டிங் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். என்னதான் பாடி வந்து ஹீட்டை ரேடியேட் பண்ணாலும் சரௌண்டிங் வந்து லார்ஜ் பாடியா இருக்குனால அதுக்கு சரௌண்டிங் டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு இது மொத்தத்தையும் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டீங்கன்னா அப்போ மைனஸ் டிடி பை டிடி is proportional to t minus t naught அப்படின்னு வருது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்ல என்ன சொல்றோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், இங்க மைனஸ் சொல்றது டெம்பரேச்சர் குறையுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் பாடி அண்ட் சரௌண்டிங். திஸ் இஸ் நோன் அஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன சொல்லுங்க, என்ன டிஃபைன் பண்ற நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், rate of change of temperature is directly proportional to என்ன சொல்றோம் temperature difference between body and surrounding அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க பாடி, இப்போ வந்து இது ஒரு பாடின்னு எடுத்துங்க, T1 டைம்ல வந்து டெம்பரேச்சர் வந்து T1ன்னு எடுத்துக்கலாம் பாடிக்கு.
T2 டைம்ல வந்து டெம்பரேச்சர் வந்து T2ன்னு வருது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த T பிளேஸ்ல என்ன போடணும்? அப்ப T பிளேஸ்ல என்ன எடுக்கிறோம்னா T1 plus T2/2 ன்னு எடுத்துக்கிறோம். T1 plus T2/2. இங்க வந்து இந்த dt என்ன பண்ணுவோம்? ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் போனா இந்த மைனஸை நான் எடுத்துறேன். அதுக்காக என்ன பண்றேன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் டிவைட் பை டைம் t. ஒரு t டைம் இன்டர்வல்ல சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் வரும். இங்க மைனஸ் நம்ம எடுத்துட்டு இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர் போட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றது ஒரு கான்ஸ்டன்ட் k ன்னு போட்டுட்டு இந்த t பிளேஸ்ல t1 plus t2 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டு மைனஸ் t0 ன்னு போட்டுறேன். சோ இந்த ஃபார்முலா வந்து இது அப்ராக்சிமேட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சது எப்படி கிடைச்சிருக்குன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த k வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் பாத்தீங்கன்னா இந்த k வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் இதுதான் அந்த k வேல்யூ 4 சிக்மா. இந்த k வேல்யூ 4 சிக்மா a எப்சிலான் t0 பவர் 3 டிவைட் பை m இன்டு s. இதுதான் வந்து இந்த k வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த ரேட் ஆஃப் கூலிங்ல இன்னொரு ஃபார்முலா டெரைவ் பண்ண பாருங்க. கர்வ், அதாவது கூலிங் கர்வ் அப்படின்னு நான் எடுக்க போறேன். கூலிங் கர்வ் ஆக்சுவலா நமக்கு ப்ராப்ளம்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்ல ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இந்த k டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் வரும், ஸ்பெசிபிக் ஹீட் வரும், சர்ஃபேஸ் ஏரியா வரும், எப்சிலான் நாட் வரும், இந்த t0 கியூப் எல்லாம் வரும். ஐஐடிக்கு நிறைய இந்த இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூலிங் கர்வ் அப்படின்னு பாக்குறோம். அதாவது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் வர்சஸ் டைம் வந்து நம்ம கிராஃப் வேணும். அதுக்காக நம்ம என்ன போறோம்னா டெம்பரேச்சருக்கும் டைமுக்கும் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போறோம். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்ல நமக்கு என்ன ஃபார்முலா வந்தது? மைனஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு k இன்டு t மைனஸ் t0. இதுதானே இந்த கூலிங் கர்வ் இங்க பார்த்திருக்கோம் இந்த ஃபார்முலா. சோ அந்த ஃபார்முலா இங்க எழுதிட்டேன். இதுல இருந்து என்ன பண்ணலாம்? dt டிவைட் கேபிட்டல் T போட்டது டெம்பரேச்சர், ஸ்மால் t போட்டது டைம். அப்ப dt பை dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் k இன்டு t மைனஸ் t0 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டெம்பரேச்சர் எல்லாம் ஒரு சைடுல கொண்டு வந்து டைம் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிருங்க. அப்போ dt டிவைட் பை t மைனஸ் t0 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க? மைனஸ் k இன்டு dt அப்படின்னு வருது. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம்ப்பா. இதை வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். மைனஸ் k கான்ஸ்டன்ட்னால வெளியில எடுத்துட்டோம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டினாமினேட்டர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. அப்போ அந்த இன்டகிரேஷன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு போடணும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அதாவது வந்து நியூமரேட்டர் வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா அந்த இன்டகிரேஷனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர்னா லாக் ஆஃப் என்ன பண்ணணும்னா t மைனஸ் t0. இங்க பேஸ் எதுவுமே இல்லைன்னா பேஸ் ன்னு அர்த்தம். இங்க வந்து மைனஸ் கேன்னு போட்டுட்டு இங்க இன்டகிரல் dt வந்து t ன்னு போட்டுட்டு ஒரு இன்டகிரல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஒரு இன்டகிரல் கான்ஸ்டன்ட். இந்த லிமிட் போடலைன்னா அந்த இன்டகிரல் கான்ஸ்டன்ட்ன்றதை நம்ம போடணும்ப்பா அப்படின்னு வருது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ டைம் t ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா அந்த இன்டகிரல் கான்ஸ்டன்ட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டைம் t ஈக்குவல் டு 0ல வந்து இந்த டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்னு சொல்லுங்க? டெம்பரேச்சர் t ன்னு இருக்கும். அப்படிதானே வருது? டெம்பரேச்சர் t ன்னு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த log t மைனஸ் t0 மைனஸ் kt இல்லைன்னா நம்ம வந்து இந்த லிமிட்டே போடணும். t1 to t2 அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வரணும். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இங்க என்ன பண்ணலாம்னா நீங்க கவனிங்க. இப்போ டைம் t ஈக்குவல் டு 0 எடுத்தீங்கன்னா அப்ப டெம்பரேச்சர் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டுக்கலாம். டைம் t ஈக்குவல் டு 0ல டெம்பரேச்சர் வந்து இங்க இருக்கிற டெம்பரேச்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் போட்டுருவோம். அப்ப டைம் 0 போட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகுது பாருங்க? லாக் ஆஃப் இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் t0 இஸ் ஈக்குவல் டு c ன்னு வருது. அப்ப இந்த c வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 becomes என்ன ஆகும் பாத்தீங்கன்னா log of t minus t0 equal to minus kt plus c வேல்யூ log of ti minus t0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ log t minus t0 divided by ti minus t0 ன்னு வருது. தட் இஸ் ஈக்குவல் டு சரி இது log a இது log b ன்னு வச்சுங்க. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா log a minus log b, log a minus log b வந்து log a by b ன்னு போட்டேன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kt ன்னு இருக்கு. இப்போ டேக் எக்ஸ்போனென்ஷியல் எடுத்துங்க. இது எல்லாமே ஐஐடி தான்ப்பா. டேக் எக்ஸ்போனென்ஷியல் போட்டீங்கன்னா t minus t0 is equal to
என்ன வந்துடும்னா இது இந்த பக்கம் வந்துடும் TI மைனஸ் T0ன்னு வந்துட்டு இது என்ன e பவர் மைனஸ் KTன்னு வந்துடும். எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கிறதுனால எக்ஸ்போனென்ஷியலும் லாகரிதமும் கேன்சல் ஆயிரும். அதனால இங்க எக்ஸ்போனென்ஷியல் வந்துருது. இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நீட்டுக்கு வேண்டாம்ப்பா. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா இந்த இதுல நல்லா பாருங்க, இந்த T0 ரைட் சைடு கொண்டு வந்துருவோம். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா ஃபார்முலா என்ன வருது பாருங்க. அப்போ T is equal to T0 plus initial temperature plus T0 சாரி மைனஸ் T0 வரும். இங்கே மைனஸ் வருது, மைனஸ் T0 இன்ட்டு e பவர் மைனஸ் KT அப்படின்னு வந்திருக்கு. அப்போ டெம்பரேச்சருக்கும் டைமுக்கும் ஒரு ரிலேஷன் எப்படி வரணும்னா எக்ஸ்போனென்ஷியலா வந்திருக்கணும். டெம்பரேச்சருக்கும் டைமுக்கும் ரிலேஷன் என்ன வந்திருக்குன்னா எக்ஸ்போனென்ஷியலா வந்திருக்கணும். சரி, அட் டைம் t = 0 போட்டா இந்த வேல்யூ 1ன்னு வந்துரும். அப்ப T0 கேன்சல் ஆயிருது. அப்ப டைம் t = 0ல இனிஷியல் டெம்பரேச்சர் TI அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இனிஷியல் டெம்பரேச்சர் TI வந்திருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போயிட்டே இருக்கு. டெம்பரேச்சர் டைம் வந்து இன்ஃபினிட்டின்னு வருதுன்னு வச்சுங்க. t வந்து இன்ஃபினிட்டி போட்டா இந்த வேல்யூ 0ன்னு வரும். ஏன்னா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 1/e பவர் இன்ஃபினிட்டி வரும். அதாவது t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வந்தா அப்ப e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எப்படி எழுதிக்கலாம்? 1/e பவர் இன்ஃபினிட்டி this is equal to 1/infinity போட்டு this is equal to 0 வந்துரும். அப்ப இது 0 வந்துச்சுன்னா t வந்து T0 வந்துரும். அப்போ after what time the body temperature will reach to surrounding temperature ன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டைம்ல தான் வரும். அப்ப இனிஷியலா அந்த டைம் t = 0ல டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்திருக்கு? டெம்பரேச்சர் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் இருந்திருக்கு. இன்ஃபினிட்டி டைம்ல தான் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு சரௌண்டிங் டெம்பரேச்சரா வரும். அப்ப நம்ம கிராஃப் வரைவோம். கிராஃப் வந்து டெம்பரேச்சருக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையலாம். டெம்பரேச்சருக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையும்பா. டெம்பரேச்சரை வந்து நம்ம y ஆக்சிஸ்ல எடுத்துக்கிட்டு x ஆக்சிஸ்ல டைம் எடுத்தீங்கன்னா டெம்பரேச்சரை y ஆக்சிஸ் எடுத்துட்டு x ஆக்சிஸ்ல டைம் எடுத்தீங்கன்னா கிராஃப் வந்து எப்படி வரணும்னு சொல்லி எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் வரணும். t கூட கூட இந்த வேல்யூ டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு டைம் இன்க்ரீஸ் ஆக பாடி கூலிங் ஆகுது, அதனால குறைஞ்சிட்டே வரணும். இன்ஃபினிட்டி டைம்ல டெம்பரேச்சர் ஆஃப் தி பாடி வந்து இன்ஃபினிட்டி 0ன்னு வரணும். அப்போ அதெல்லாம் கான்செப்ட் ஞாபகம் வச்சுட்டு இப்போ நம்ம கிராஃப் வரையலாம் பாருங்க. இனிஷியல் TI இவ்வளவு இருக்கு, டெம்பரேச்சர் t = 0ல அப்படியே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இப்படி ஒரு பேரலா வரணும். ஏன் பேரலா எடுத்திருக்கேன்னா இங்க ஒரு லைன் எடுக்க போறேன் நான் பாருங்க. இப்ப இங்க ஒரு லைன் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த லைன் எங்க மார்க் பண்ண போறேன்னா இது வந்து T0 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்ப வந்து இந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு வரது எங்கன்னா இன்ஃபினிட்டில தான் வரணும். அப்ப இன்ஃபினிட்டில தான் வரணும்னா அந்த கிராஃப் அப்படியே பேரலா வரணும். பேரலா வந்தது இன்ஃபினிட்டில போயிட்டு மீட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டில மீட் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால இந்த கிராஃப் நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதே ஒருவேளை லாகரிதம் கர்வ்ல நம்ம வரைஞ்சிருக்கோம்னு வச்சுங்க. ஒருவேளை லாகரிதம் கர்வ்ல கிராஃப் வரையறோம். அப்ப லாகரிதம் கர்வ்ல கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் பார்க்கலாமா? இப்போ y ஆக்சிஸ்ல வந்து y ஆக்சிஸ்ல log of t minus T0 ன்னு எடுத்துட்டு x ஆக்சிஸ்ல டைம்னு அப்படின்னு எடுத்திருந்தா ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கும் பாருங்க. உங்களுக்கு இங்க ஈக்குவேஷன் இருக்கா? இது log t minus T0 equal to இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களாப்பா? சோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு புரியுது. இது வந்து டெம்பரேச்சருக்கும் டைமுக்கும் வந்து டெம்பரேச்சர் y ஆக்சிஸ்ல x ஆக்சிஸ் டைம் எடுத்தா எக்ஸ்போனென்ஷியல் கர்வ் வந்திருக்கு, எக்ஸ்போனென்ஷியல் டிக்ரீசஸ்னு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த லாகரிதம் ஃபார்முலா பார்த்தோம். log of t minus T0 is equal to minus KT plus c ன்னு பார்த்தோம். சரி, c என்றது என்னது? at time t equal to 0ல இருக்கிற logarithm of t minus T0 வேல்யூ. இப்போ வந்து இது வந்து y ன்னு எடுத்துக்கிறோம், இது வந்து x ன்னு எடுக்கிறோம், இது y இன்டர்செப்ட், இது வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப ஸ்லோப் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால கிராஃப் எப்படி வரும் பாரு? நெகட்டிவ் ஸ்லோப் வரணும். அப்ப வந்து கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கும் நமக்கு. நெகட்டிவ் ஸ்லோப் y = mx plus c. அப்ப ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து ரேட் ஆஃப் கூலிங்க்கும் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரேட் ஆஃப் கூலிங் அது வேற பேஜ்ல எழுதலாம் பாருங்க. இப்போ ரேட் ஆஃப் கூலிங் என்றது என்ன சொல்லுங்க? அதுதான் மைனஸ் dT/dt. இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா difference in temperature of the surrounding க்கும் பாடிக்கும் பார்க்கலாம். difference in temperature of the surrounding and body தான் t minus T0. ஸோ இப்போ ரேட் ஆஃப் கூலிங்க்கும் t minus T0க்கும் கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஈக்குவேஷன் dt minus dT/dt ரேட் ஆஃப் கூலிங் is equal to some constant into t minus T0 அப்படின்னு பார்த்தோம். அப்போ y = mx plus c, c வந்து 0, y இன்டர்செப்ட் 0ன்னு வரும். அப்போ கிராஃப் வந்து எப்படி வரணும்? ஸ்ட்ரைட் லைன் passes through origin அப்படின்னு நம்ம கிராஃப் வரும். ஸ்ட்ரைட் லைன் passes through origin வரும். ஓகேங்களா? சோ அந்த கிராஃபை பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ரேட் ஆஃப் கூலிங்க y ஆக்சிஸ்ல எடுத்துங்க,
டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாடி அண்ட் சரௌண்டிங் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துங்க. எடுத்தா இதுதான் வந்து ரேட் ஆஃப் கூலிங் ஆர். அப்போ இதுதான் மைனஸ் டிடி பை டிடிக்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆஃப் பாடி அண்ட் சரௌண்டிங்கும் கிராஃப் வரைகிறோம். அப்படி கிராஃப் வரைஞ்சா நமக்கு கிராஃப் எப்படி வரணும்னு சொல்லுங்கப்போ, y directly proportional to x ன்னு வரதுனால ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின். இந்த மாதிரி நமக்கு கிராஃப் வருது.